இஸ்ரவேலின் ராஜா ஆகாப் நபோத்தின் திராட்சை தோட்டத்தை வாங்க விரும்பினான். ஆனால் நபோத்து மறுத்ததால் ஆகாப் மிகவும் சோகத்தில் ஆழ்ந்தான். அவன் வருத்தமாக அமர்ந்திருந்தான். அப்போது ஜெசபெல் வந்து கேட்டாள், ராஜாவே, ஏன் நீங்கள் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள்? ஆகாப் ஏமாற்றத்தில் இருந்தபோது ஜெசபெல் ஒரு சதி திட்டத்தை உருவாக்கினாள். அவள் ராஜாவின் பேரில் கடிதம் எழுதி நகர முதியோர்களுக்கு அனுப்பினாள். அதில், நபோத்தை களத்தில் உயர்ந்த இடத்தில் அமர வையுங்கள், இருவர் அவனை பொய் சொல்லி குற்றம் சாட்டட்டும் என்று எழுதினாள். நகர முதியோர்கள் ஜேசபெலின் கடிதத்தை படித்த பிறகு அவளது கட்டளையைப் போன்று நடந்து கொண்டனர். அவர்கள் பயந்தனர், ஆனால் அதற்கெதிராக எதுவும் செய்யவில்லை. நபோத்து தனது தோட்டத்தில் அமைதியாக இருந்தபோது அவனுக்கு எதிரான சதி தயார் செய்யப்பட்டு வந்தது. நபோத்தை மக்கள் முன்னே அழைத்து வந்தார்கள். 2 பொய் சாட்சிகள், இவன் தேவனையும் ராஜாவையும் தூற்றினான் என்று கூறினார்கள். இதை கேட்ட மக்கள் அவனை நகரத்திற்கு புறம் இழுத்துச் சென்று கற்கள் எறிந்து கொன்றார்கள். நபோத்து இறந்த செய்தியை அறிந்த ஜெசபெல் ஆகாபிடம் வந்து கூறினாள், நீங்கள் ஆசைப்பட்ட திராட்சை தோட்டம் இப்போது உங்களுடையது. எழுந்து சென்று அதை கைப்பற்றுங்கள். ஆகாப் மகிழ்ச்சியுடன் எழுந்து அந்த நிலத்தை எடுத்துக்கொண்டான்.